ஒரு நிமிட கதை. ஏங்க, நீங்களும் பக்கத்து வீட்டு முருகேசனும் ஒன்றா படிச்சிங்க, ஒன்றாவே வேலைக்கு போனீங்க, ஒன்றாவே ரிட்டையரும் ஆனீங்க என்று கோமதி சொல்லி கொண்டிருக்கும் போதே இடைமறித்து, ஆமாம், அதுக்கு இப்போ என்ன என்றான் சங்கரன். என்னவா, அவர் பையனை நல்லா படிக்க வச்சு வேலையும் வாங்கி வச்சு இப்போ என்னன்னா வேலையில் உள்ள ஒரு பொண்ணையும் எங்கேயோ தேடி பிடிச்சி கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காரு. 2 பேரும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க. அப்பா அம்மா 2 பேருக்கும் மாதம் பணம் அனுப்புகிறான் அந்த பையன். உங்கள் பையனை இப்படியா படிக்க வச்சிங்க? எங்கேயோ கிராமத்தில் உள்ள படிக்காத பெண்ணை பார்த்து கட்டி வச்சிங்க என்று கோமதி கணவன் சங்கரனிடம் கொட்டி தீர்த்தாள். சங்கரன் இதை எல்லாம் கேட்டுக்கொண்டே அமைதியாக பேப்பரை படித்து கொண்டிருந்தார். அப்போது பக்கத்து வீட்டில், என்னங்க, நாம் என்னதான் நம்ம பையனை படிக்க வச்சு வேலையில் உள்ள பெண்ணை கட்டி வச்சாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிற நிம்மதி நமக்கு இருக்காங்க. நேற்று மாமியாருக்கு உடம்பு முடியலன்னு சொன்ன உடனே அவங்கள ஆட்டோவில் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காண்பிச்சிட்டு வந்து, இனிமேல் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு தன் மாமியார் மாமனாரை நிம்மதியாக வச்சுருக்கா அந்த வீட்டு மருமக. நம்ம மருமக எத்தனை லட்சம் சம்பாதிச்சா என்ன, நிம்மதி தாங்க வாழ்க்கை என்றால் மங்களம் தன் கணவன் முருகேசனிடம். உண்டா இல்லையா, எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் நிம்மதி நம்ம இதில் தான் இருக்குங்க. நிம்மதி தாங்க வாழ்க்கை. படித்ததில் பிடித்தது.